ஈஜிப்து, ஜோர்தான், காசா, வெஸ்ட் பேங்க் ஆகிய இடங்களில் உள்ள பாலஸ்தீனர்களை மாற்றுவதாக கூறப்படுகிறது. இதை பற்றிய விவாதம் முன்னேறியுள்ளது. இது ஏறக்குறைய சக்சஸ் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. பின்னர் அடுத்த நாள் ஜோர்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் ஈஜிப்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருவரும் மீடியாவிடம், நாங்கள் இதை பற்றி இப்படி பேசவில்லை, இது நடந்ததும் இல்லை என்று கூறினர். இதை தொடர்ந்து நேற்றும் இன்றும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அமெரிக்காவின் மிடில் ஈஸ்ட் என்வாய் ஸ்டீபன் சி பிட்கோக் அவர் இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். என்ன? ஈஜிப்தின் லோக்கல் பத்திரிகைகள், ஜோர்தானின் பத்திரிகைகள், இஸ்ரேல் பத்திரிகைகள், ஈரானியன் பத்திரிகைகள் உள்ளிட்டவை இதை ரிப்போர்ட் செய்கின்றன. அவர்கள் கூறுவது என்னவென்றால், பேசிக்காக இந்த இரண்டு நாடுகளிலும், ஜோர்தான் மற்றும் ஈஜிப்து, 45 முதல் 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இடம் ஒதுக்கப்பட்டு அங்கு வேலைகள் தொடங்கியுள்ளது.